தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட சிரோன்மணி ஆன்மீக சொற்பொழிவாளர் டாக்டர் தீபா லால் மேம். வணக்கம் மேம். வணக்கம் சார். இந்த ஜனவரி மாதம் மேஷ ராசினருக்கு எப்படி இருக்க போகுது? நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, பாபுஜி Memorial Ashtamil. January 9 to 12. Click the link below and register. ஃபர்ஸ்ட் மேஷம் பாருங்க 7 நாட்டு சனியில் இருக்காங்க. 7 நாட்டு சனியா இருந்தாலும் அவங்களோட வயசை பொறுத்து இப்போ 7 நாட்டு சனி எல்லாருக்கும் ஒரே விதமான பலன்களை கொடுக்குமா? கொடுக்காது. எப்படி அப்படின்னா ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்கள் ஒரு 10+, 15+ அந்த மாதிரி ஏஜ்ல இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 7 நாட்டு சனி வரும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 7 நாட்டு சனி வருது அப்படின் போது கண்டிப்பா சில பல படிப்பினைகளும் வேதனைகளும் சோதனைகளும் உண்டு. நான் நடந்து போகும்போது எங்க அம்மா சொல்லுவாங்க, கண்ணே பார்த்து போக்கண்ணு, ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா குழந்தை. அந்த மாதிரி உங்க வீட்லயும் சொல்லியிருப்பாங்க, எங்க வீட்லயும் சொல்லியிருப்பாங்க. நம்ம கேட்டிருக்க மாட்டோம். ஆனா சனி சொன்னா நம்ம கேட்போம். எப்படி அப்படின்னா நம்ம ஓடணும் அப்படின்னா உழுந்து எழுந்து காலை உடச்சு ஒரு 10 நாள் உட்காந்துருப்போம், இல்லை சுளுக்கு பிடிச்சி 2 நாள் உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் நம்ம நடக்கும்போது பார்த்து நடப்போம். இதுதான் சனி கொடுக்கக்கூடிய படிப்பினைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த படிப்பினைகள்னால நிறைய நல்லது. ஆக இளம் வயசு மேஷராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக சில பல சோதனைகள் சேலஞ்சஸ் இருக்கு. ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஓவர்டேக் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். மத்தியம வயசுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30+ இருக்காங்க, அவங்களுக்கு வாழ்க்கையில் செகண்ட் ரவுண்ட் சனி வரும். செகண்ட் ரவுண்ட் 7 நாட்டு சனி அப்படின் போது அது பொங்கு சனி அப்படிம்பாங்க. படிப்பினைகள் சோதனைகள்லாம் கிடையாது, டைரக்டா முன்னேற்றம் தான். எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றியோ அந்த அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிடலாம். 3வது ரவுண்டு சனி, அதை தங்கு சனி அப்படிம்பாங்க. இது 60+, 50+ அந்த ஏஜ் குரூப் இருக்கவங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு கண்டிப்பா ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். இது சனி கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ராகு லாபஸ்தானத்துல, பொதுவா லாபஸ்தானம் அப்படின்றது அந்த 11ஆம் பாவம்ன்றது உபஜயஸ்தானம் சொல்லுவாங்க. அங்க ஒரு பாவி இருக்கா அப்படின்னா பெரிய லெவல்ல அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு அர்த்தம். இங்க பாருங்க ராகு இருக்கா. ராகு இருக்கிறதுனால நம்ம என்ன தொழில் செஞ்சாலும் அதுல அபரிவிதமான லாபம் அப்படின்றத ராகு கொடுத்துருவோம். ஆக்சுவலி இது என்னென்ன பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா ராகு அவனோட சொந்த நட்சத்திரத்துல டிராவல் பண்றான், சதயத்துல டிராவல் பண்றான். அப்ப அவன் கொடுக்கக்கூடிய பலன்கள் பன்மடங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கன்சைஸ்ட் டைம் தான் வச்சிருக்கோம் அப்படி இருந்தாலும் நம்ம ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதே மாதிரி பாருங்க குரு 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானத்துல குரு. அங்க குரு வக்ரகதி அடைஞ்சிருக்கான். அப்ப என்னுடைய தைரியம் அப்படின்றது அசட்டு தைரியம் இருக்காது, ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்காது. எனக்கு இன்பில்ட்டாவே நிறைய நாலேஜ் இருக்கு, அதனால நான் தைரியமா கான்ஃபிடென்ட்டா ஒரு விஷயத்த செய்யறேன் அப்படின்ற அமைப்பு. 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல கேது. அப்ப நம்ம பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து இருக்குன்னா அதை லைட்டா காம்ப்ளிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைங்க, ஆல்ரெடி பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து இருக்கு, அது இப்ப கோர்ட்டு கேஸுன்னு இருக்கு, அது எங்களுக்கு ஃபேவரா வருமா அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாசம் பெருசா ஃபேவரா வரதுக்கு வாய்ப்பு இல்லை. குழந்தைங்களுக்கும் நம்மளுக்குமான இடைவெளி அதிகமாகுங்க. இதெல்லாம் ஜென்ரலா நம்மளுக்கு ஜனவரி மாசம் வரக்கூடிய பலன்கள். இப்போ இந்த சதுர்கிரக சேர்க்கை அப்படின்றது தனுசு வீட்டில் நடக்குது இல்லைங்களா. இதுல பாருங்க சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் 4 பேரும் இணையறாங்க 9ஆம் பாவத்துல. அந்த பர்டிகுலர் 16 நாட்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னா மேஷம் அந்த 16 நாட்கள்ல வாழ்க்கையில ஏதாவது அப்லிஃப்ட்மெண்ட் வேணும் அப்படின்னா பயன்படுத்திக்கலாங்க. ஏன்னா அது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்துல சுக்கிரன் உட்கார்றான் அப்படின்னும் போது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. உடனே நிறைய பேர் யோசிக்கலாம், எனக்கு 1 கிலோ தங்கம் கிடைச்சிடுமா, ஜாக்பாட் கிடைச்சிடுமா? அப்படி கிடையாது. ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு விதத்துல, அது 10 ரூபாய் அதிர்ஷ்டமானா இருக்கலாம், இல்லை 10 கோடி ரூபாய் அதிர்ஷ்டமானா இருக்கலாம், வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் ஆளுமைனாலையும் டாக்டிக்ஸ்னாலையும் நான் சில விஷயத்த எனக்கு ஃபேவராக மாற்றிக்கினேன், சக்ஸஸ் கொடுத்துக்கினேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. இது பாருங்க அப்பாவையும் குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்றதுனால அப்பானோட சப்போர்ட்டும் இருக்கும். அட் த சேம் டைம் மைனஸ் என்ன அப்படின்னா இந்த சுக்கிரனும் செவ்வாயும் இணைவு நிறைய பேருக்கு பாருங்க அப்பானோட ஒரு கான்ஃப்ளிக்ட்ஸ் வர்றதுக்கு அப்படியும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா செவ்வாய் இருக்கான் அப்படின்னும் போது கோவம், டென்ஷனு, இரிட்டேஷனு இப்படி வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு. இந்த ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸு இதெல்லாமும் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஆல்ரெடி ஓடிட்டு இருக்குங்க அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லாங்க. இன்னும் நிறைய பலன்கள் இருக்குது, நம்ம அதை தனிப்பதிவாகவே பேசலாம்.